தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ரொம்ப எடுத்தனே அகலகால் வைக்கக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொதுவாக தனுசு ராசிக்காரங்க இப்போ எப்படி இருப்பீங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங்கில் இருப்பீங்க. லைக் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இது பண்ணால் நமக்கு அமௌண்ட் அதிகமாக வருமானு ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அதில் உங்களுடைய எனர்ஜி அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாக லாபம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், பங்குதாரர்கள் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிறது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபத்திலேருந்து பங்கு பிரித்து கொடுக்கறது, வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைங்க நான் இது வரைக்கும் எந்த தொழிலுமே பண்ணலை, இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய பெயரில் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவினுடைய பெயர்லையோ இல்லை மனைவியினுடைய பெயர்லையோ அந்த தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்க போது. இந்த தொழில் தொடங்குவதற்கு முன்பாக வேறு யாரேனும் ஒரு நல்ல அறிவார்ந்த நபர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இந்த தொழில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பண்ணுங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும். இல்லைங்க என் ஃப்ரெண்டுக்கு தெரியுது, அவன் அதில் நல்லா இருக்கிறான், அதனால நான் எடுக்கிறேன். இப்போ ஒரு எம்ஆர்எஃப் டயர் ஃபேக்ட்ரியே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தனுசு ராசிக்காரர் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு எடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. ஆனால் இவரால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா, லொக்கேஷன் சூஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே தப்பாக சூஸ் பண்ணதுனால ரன் பண்ண முடியல. ஆனால் ஃப்ரெண்ட் இன்னமும் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். இந்த மாதிரியாக நண்பர்கள் பண்ணுறாங்க, சொந்தக்காரங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத தொழில்களில் இந்த காலகட்டத்தில் இறங்கக்கூடாது.